ஒவ்வொரு நாளும் 11:45க்கும் 7:45க்கும் கண்களை மூடி அமர்ந்து 2 நிமிஷம் தியானம் செய்து அதுக்கப்புறமா ஆடியோவை நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. கர்ம வினைகள் உங்களை சூழ்ந்து இருக்குது, அதனால தான் இருட்டடிச்ச வாழ்க்கை. வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமா? கர்மாக்களில் இருந்து விடுதலை பெறணும். கீழே இருந்து மேலே போகிறோம், மறுபடியும் மேலே இருந்து அதற்கு மேலே தான் போகணும். ஆனால் பலர் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% இங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பிரச்சனைகள் அடுத்த சில நாட்களில் தீரும், ஆரோக்கியம் பெருகும். என்னென்ன விஷயத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அது மட்டும் நடக்கும். மனுஷங்க கிட்ட என்ன விஷயத்தை எதிர்பார்த்தாலும் அது நடக்காது. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய சாயப்பா எப்பேற்பட்டவர் தெரியுமா? அதை தெரிஞ்சிக்காம நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கட்டிய நிலையில் இருக்கக்கூடிய கண்களை அவிழ்த்தாதாங்க வாழ்க்கை புரியும். கைகள், கால்கள், கண்கள் அத்தனையும் கட்டி போட்டாச்சு. மதம் பிடிச்ச யானை எப்படி இருக்குதோ அது மாதிரி மதம் பிடிச்ச துன்பம் உங்களை துரத்துது. அப்போ துரத்தும் போது அதுக்கு நீங்கள் இரையாக மாறுறீங்க. ஏன்னா கைகள், கால்கள், கண்கள், காதுகள் வரைக்கும் கட்டப்பட்டு உள்ளது. அதை அவிழ்க்கிறதுக்கு சரியான சிறப்பான தொடக்கம் இந்த நாள் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்புகிறவங்க கேளுங்க. நம்ப முடியாத ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கத்தான் போகுது. ஒவ்வொரு நாளும் 11:45க்கும் 7:45க்கும் கண்களை மூடி அமர்ந்து 2 நிமிஷம் தியானம் செய்து அதுக்கப்புறமா ஆடியோவை நான் சொல்கிற மாதிரி கேளுங்க. கர்ம வினைகள் உங்களை சூழ்ந்து இருக்குது, அதனால தான் இருட்டடிச்ச வாழ்க்கை. வெளிச்சத்துக்கு கொண்டு வரணுமா? கர்மாக்களில் இருந்து விடுதலை பெறணும். கீழே இருந்து மேலே போகிறோம், மறுபடியும் மேலே இருந்து அதற்கு மேலே தான் போகணும். ஆனால் பலர் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வந்துக்கிட்டு இருக்கீங்க. இது மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% இங்கே வெற்றி வாய்ப்புகள் அதிகம். உங்கள் பிரச்சனைகள் அடுத்த சில நாட்களில் தீரும், ஆரோக்கியம் பெருகும். என்னென்ன விஷயத்தை கடவுள்கிட்ட எதிர்பார்க்குறீங்களோ அது மட்டும் நடக்கும்.